இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே இந்த நாள் இசப்பா உங்களுடைய சமூகத்துல வந்து உண்மை ஆராதிக்க ஆண்டவரே நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த ஆராதனை வேலை இசப்பா நீங்க ஆண்டவரே மகிமைப்படுங்கப்பா. தொடர்ந்து உங்க மகிமையின் பிரசனத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ததான நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அவருடைய நாமங்களை நம்ம சொல்லி துதிக்கும் போது எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1000 பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன் என்ற பாடலை நம் அனைவரும் உற்சாகமாக கைகளை யாரெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அவங்க எல்லாம் கைகளை தட்டி உற்சாகமாக பாடுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தால் நம்மளை நிரப்புவதற்கு போதுமானவராக இருக்கிறார்.
கிருபைக்க துதித்திடுவேன். தாயை புலரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்க துதித்தேன். நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? அவர் எல்லாவற்றையும் பெரியவராய் இருக்கிறாரே, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போமா? நாம் பாடின வண்ணமாக உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவோமா? அவர் எல்லாவற்றையும் அதினதின் நாட்களில் நேர்த்தியாய் செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க, அவரை துதித்து கொண்டே இருங்க. அவர் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவருடைய உன்னதமான நாமங்களின் பெயர்களை சொல்ல சொல்ல அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறாரே. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து நம்ம துதிக்கும் பொழுது நம்ம மத்தியில் அவருடைய கிருபை அளவில்லாமல் இறங்கும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா? இந்த ஜனத்தை நான் எனக்கென்றே ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லிதானே உங்களை என்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை உயர்த்தும்படி நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில உதவி செய்த எபினேசரே, இம்மட்டும் உதவி செய்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறவர், எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க போஷிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்களோடு கூட நீங்க நடந்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. இக்கட்டு நேரத்துல எங்களுக்கு அரணான கோட்டையா இருந்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். என் பலவீனத்துல எனக்கு சுகத்தை கொடுத்த யெகோவா ராஃபா, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் கைவிட்ட பொழுது, தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் எல்லாம் யெகோவா ஷம்மாவை நம்ம கூடவே இருந்தாரே, அவருக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. சமாதானம் இல்லாத நேரத்துல ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் யெகோவா ஷாலோமா இறங்கி வந்தாரே, அவருக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அப்பாவும் சன்னதியில்
ஏங்குதையா என் இதயம். ஆண்டவரே, நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்காக நான் ஓடி ஓடி உழைப்பேன் அப்பா. என் பலவீனத்தை பொருட்படுத்த மாட்டேன் சுவாமி. நான் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன்ப்பா. ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களை நினைத்து நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவரே, நீர் என் அழைத்த அழைப்புல நான் உண்மையாய் கடைசி வரை ஓடி முடிக்க எனக்கு கிருபை தாரோன்னு சொல்லுவோமா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு நாள் உம்மை விட்டு விலகாத ஒரு இருதயம் எங்களுக்கு இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்தி உம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அப்பா ஒரு ஊழியத்தை நாங்கள் கடைசி வரை செய்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இனியவளே என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெண்களாகி உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலே முள்ளில் ரோஜா என்பதை குறித்து நாம் சற்று நேரம் சிந்திப்போம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே ஒரு குடும்பத்தாரை பற்றி நாம் பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் கூட சில சமயங்களிலே யோசிப்போம், இந்த கணவனுக்கு இந்த மனைவி பொருத்தமாகவே இல்லையே என்று சொல்லுவோம். அது ஒருவேளை படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது அவர்களுடைய அந்தஸ்து சம்பந்தமாகவோ அல்லது உருவ அமைப்பு சம்பந்தமாகவோ கூட இருக்கலாம். நான் சிறு பிள்ளையாக ஒரு 12 வயது பிள்ளையாக இருந்த பொழுது எங்கள் தெருவிலே அக்கா குடும்பமும் தங்கை குடும்பமும் குடியிருந்தார்கள். அக்கா குடும்பம் அந்த தெருவின் ஒரு ஓரத்தில் இருக்கும், தங்கை குடும்பம் அந்த தெருவிலே நடுப்பகுதியிலே இருந்தது. தங்கை வீட்டிலே சண்டை வந்துவிட்டால் அக்கா அங்கிருந்து வருவார்கள், கத்திக்கொண்டே வருவார்கள் தெருவிலே. கிளியை வளர்த்து இந்த பூனை கையிலே கொடுத்து விட்டோமே அப்படின்னு சொல்லி ஆத்திரமா பேசுவாங்க. அங்கே இருக்க எல்லா ஜனமும் அப்படியே பார்க்கும் அவங்கள. இப்போ அக்கா வீட்டில் பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, இந்த தங்கச்சி இங்கேருந்து ஓடும் அக்கா வீட்டுக்கு. ஐயோ, பூமாலைய குரங்கு கையில் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அது புலம்பும். உண்மை என்னவோ எனக்கு தெரியாது, அப்பொழுது நான் சிறு பிள்ளை. வாழ்க்கையிலே நாம் சில வேளைகளிலே அப்படி நினைக்கிறோம் இல்லையா? அதே போல்தான் இங்கிருக்கிற குடும்பமும் இருந்தது. அந்த குடும்பம் மாகோனிலே குடியிருந்தது. மாகோன் அப்படின்ற இடம். அங்க ஒரு மனுஷன் இருக்கான், அவன் பேர் நாபால். நாபால்ன்ற பேருக்கு என்ன பொருள் தெரியுமா? முட்டாள்னு அர்த்தம். ஆனா இந்த நாபால் மிகுந்த ஆஸ்திக்காரன், பெரிய செல்வந்தன். அவன் யாரு? அவன் பெரிய செல்வந்தன். அடுத்தது முரடன், மூர்க்க குணமுடையவன். அவனை நல்லவன்னே சொல்லலை, மோசமானவன் தான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் ஒரு நல்ல குடிகாரன். அவன் மனைவியை சொல்ற அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு ஒரு இடத்துல சொல்றான். அந்த அளவுக்கு அவனை தூற்றணும்னு சொல்லலை. ஒரு பின்னால் அவன் எந்த இடத்துல அதை சொல்றான்னு நான் சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு கணவன். அவனுடைய மனைவி பெயர் அபிகாயில். அபிகாயில்னா மகிழ்ச்சியின் தந்தையின் பொருள் அந்த பேருக்கு. அந்த குடும்பத்தின் பொறுப்பை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம் அவள் கையில் கொடுக்கப்படுகிறது. அவள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதில் அவள் ஆண்டவரை நம்பி மகிழ்ச்சியோடு இருக்கிறாள், அவள் பெயருக்கு பொருத்தமானபடி. இவங்களுடைய தொழில்துறை எங்க இருந்துச்சுன்னா கர்மேல்ல இருந்துச்சு. இவன் பெரிய பணக்காரன்னு சொன்னோம் இல்லையா? இவனுக்கு 3000 ஆடுகள், 1000 வெள்ளாடுகள் இருந்தது. அந்த காலத்துல செல்வம் இதுதான். இப்படி பொருத்தமற்ற ஒரு தம்பதியினராக இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவ என்ன பாடுபட்டாலோ அந்த குடிகாரன்ட்ட, குடிகாரனால அவன் கோபக்காரனா இருப்பான், அதோட அவன் முட்டாளா வேற இருந்திருக்கான். அது மாத்திரம் அல்ல, அவன் மோசமானவன், முரட்டுத்தன்மை உடையவன். ஆனா அவன் எந்த வம்சத்துல வந்தான் தெரியுமா? காலேஃபுடைய வம்சத்துல வந்தான். காலேப் பராக்கிரமசாலி, கர்த்தருக்காக அவன் நின்றவன், விசுவாச வீரன். 40 வயசுல இருந்த அந்த வீரம் இவனுக்கு 85 வயசுல இருந்துச்சுன்னு சொல்றான். எபிரோனை எனக்கு தாருன்னு கேட்டான்.
அங்க இருக்கிற அந்த ராட்சசர்களை விரட்டினான். அப்படிப்பட்ட வீரன், அந்த வம்சத்துல தான் இவனும் வர்றான். சரி, இந்த கர்மேல் என்றால் தோட்ட நிலம் என்று பொருள். அந்த கர்மேல் அழகிய பள்ளத்தாக்குகளையும் செழிப்பான மலைகளையும் கொண்ட பகுதி. நல்ல பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய மலைகள். இப்படி ஒரு பொருத்தமற்ற ஒரு வாழ்க்கை துணையாக இருவரும் இருக்கிறார்கள். ஆனால் அங்கு அழுது கொண்டு அவள் இருந்தால் அல்லது அவனை விட்டு போய்விட்டாள் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. இன்றைக்கு வாழ்க்கையிலே பார்க்கிறோம், ஒரு குடும்பத்திலே கஷ்டம் வந்து விட்டால் அந்த மனைவி அந்த கணவன் துன்புறுத்துகிறான் என்று சொன்னால் அவள் என்ன செய்கிறாள்? உடனே தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு போய்விடுகிறாள். அல்லது அவன் பெற்றோரே வந்து என்ன செய்கிறார்கள்? அழைத்து செல்கிறார்கள் அல்லது விவாகரத்து பெறும்படி கோர்ட்டுக்கு அலைகிறார்கள். ஆனால் கடவுள் மீது பற்றுள்ள நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் மாற்ற முடியும். பாருங்க, இந்த வீட்டுல ஒரு போராட்ட வாழ்வு அங்கு நடைபெறுகிறது. ஒரு போராட்டம் என்ன தெரியுமா? இந்த ஆடுகளுக்கு இவரு அந்த ரோமம் கத்தரிக்க செல்கிறார். அந்த ரோமம் கத்தரிக்கிற நிகழ்ச்சி ஒரு பெரிய பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க. ஏன்னா 3000 ஆடுகள் 1000 வெள்ளாடுகள். அந்த ரோமம் எல்லாம் ரொம்ப விலை பெறும். நிறைய ஆட்களை போட்டு அந்த ரோமம் கத்தரிக்கிற நிகழ்வு நடைபெறும். அந்த ரோமத்தை கத்தரிப்பவர்களுக்கு பெரிய விருந்து வைப்பாங்க, ராஜ விருந்து நடக்கும். இத தாவீது கேள்விப்படுகிறார். அப்ப தாவீது சவுலுக்கு அவன் கையில் அகப்படாதபடி வனாந்திரங்களிலே இருக்கிறார். அவர் கூட அநேகர் இருக்கிறார்கள். சுமார் 600 வாலிபர்களாவது அவரோடு இருந்திருப்பார்கள். இவன் என்ன செய்கிறான்? இதை கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டவுடன் அவன் தன்னுடைய வாலிபர்களிலே ஒரு 10 பேரை அழைத்து, நீங்கள் என்னுடைய நாமத்துல அந்த நாபாலுக்கு வாழ்த்துதலை சொல்லுங்க, சொல்லிட்டு உங்களுடைய குமாரன் தாவீது எங்களை அனுப்பியிருக்கான், நீங்க ஒரு பெரிய விருந்து செய்து ஒரு விசேஷமான நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள், எங்களையும் கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய கைக்கு என்ன நேரிடுதோ, என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோ அது எங்களுக்கு குடியா அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்புறான். இந்த வாலிபர்கள் போய் அதேபடி சொல்லி நாபால் முன்னாடி நிற்கிறாங்க. அந்த நாபால் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் தான் முட்டாளாச்சே. தாவீது யார்? ஈசாயின் குமாரன் யார்? இந்த காலத்துல எஜமான விட்டு ஓடி போகிற வேலைக்காரர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தாவீது யாரு, யாருடைய மகன், இவன் யாருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான்? சவுல் எஜமா இல்லையா, ராஜா, எல்லா காரியமும் தெரியுது. அப்ப இந்த தாவீது கோலியாத்தை கொன்னானே, அதுவும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவனால தானே இன்னைக்கு இஸ்ரவேல் தலை நிமிர்ந்து நிக்குது சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை ரோமம் கத்தரிப்பவர்களுக்காக நான் செய்த விருந்தையும் இன்ன இடத்தார் என்று தெரியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ அப்படின்னு ஒரு பரிகாச வார்த்தைகளை சொல்லி அப்படி ஒரு கோபமா சொல்லி முடிச்சிட்டான். இந்த வாலிபர்கள்லாம் போயிட்டாங்க. யார்கிட்ட போய் சொன்னாங்க? தாவீதுக்கு சொன்னாங்க. தாவீதுக்கு வந்ததே கோபம் பாருங்க. இப்படி வாலிபர்கள் வந்ததையோ அவனை அவர்கள் பரிகாசம் பண்ணி திட்டி அனுப்பினதோ அபிகாயிலுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வீட்டில் இருந்த ஒரு வேலைக்காரன் அபிகாயில்கிட்ட போய் சொல்றான், அம்மா நம்ம வீட்டுக்கு ஒரு பொல்லாப்பு வர்றதாக இருக்கு பாருங்க, தாவீது இப்படி அனுப்புனார். இந்த தாவீது நாங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்க காலத்துல அவர் எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க, எங்களுக்கு அவங்க மதில போல இருந்தாங்க, இரவும் பகலும் எங்களுக்கு மதில் மாதிரி இருந்தாங்க, ஆடுல ஒண்ணு கூட காணா போல, எந்த திருடரோ கல்லரோ வந்து அதை பிடிச்சிட்டு போகல, அந்த அளவுக்கு அவங்க எங்களை பாதுகாத்தாங்க. ஆனா இப்ப தாவீது இப்படி 10 வாலிபரை அனுப்புனாரு, நம்ம எஜமா இருக்காரே இவர் யாரு? பேலியாலின் மகனா இருக்கார். பேலியால்னா பொல்லாதவன், ஒரு பிசாசின் மகன் போல. அவங்க பேர்ல இவர் சீறினாரு, நம்ம வீட்டுக்கு பொல்லாப்பு வருதுமா, ஜாக்கிரதையா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா அந்த அம்மாட்ட சொன்னதான் ஒரு விடிவு கிடைக்கும். இல்லாட்டி தாவீது மட்டும் கோபப்பட்டு வந்தா ஒன்னும் இல்லாம போயிரும் வீட்டுல.
உடனே பாருங்க, புத்தியோடு அவ செயல்பட்டாள். பொருத்தமற்ற வாழ்க்கை துணைதான், போராட்டமான வாழ்க்கை தான். ஆனா அங்க என்ன செய்யணும்? புத்தியோட செயல்படணும். வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். இப்ப பாருங்க, இடிய போற வீடை நிலை நிறுத்துறதுக்காக அவ தீர்மானம் பண்ணா. என்ன செய்தா தெரியுமா? 200 அப்பம், 2 துருத்தி திராட்சை ரசம், 5 படி வறுத்த பயறு, வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகள், சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகள், வற்றலாக்கப்பட்ட 200 அத்திப்பழ அடைகள் எல்லாத்தையும் எடுத்து கழுதைகள் மேல ஏத்திட்டான். வேலைக்காரரை நீங்க முன்னால ஓட்டிட்டு போங்க, நான் பின்னால வரேன்ட்டு வர்றா. இங்க தாவீது அப்படியே பொங்கி போயிருக்கான். சொன்னான், இந்த நாபாலுக்குரியதெல்லாம் நான் வீணாதான் காப்பாத்திருக்கேன். பொழுது விடியறதுக்குள்ள அவனுக்கு ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். அவன் பின்னாடி 400 வாலிபர்கள் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவ அவங்களுக்கு எதுக்க போறா. தாவீத பார்த்த உடனே அவன் என்ன செஞ்சா தெரியுமா? தன்னுடைய அந்த கழுதையை விட்டு இறங்குனான். இறங்கி பாருங்க, தன்னை தாழ்த்துறா. அவனுக்கு முன்னால முகங்குப்புற விழுந்து அவனை என்ன செய்றா? வணங்குறா. வணங்கிட்டு அவ சொல்றா பாருங்க, இந்த பாதகம் என் மேல சுமரட்டும்யா அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க, தயவு செய்து அவன் வார்த்தையை பொருட்படுத்தாதீங்க. நீ அனுப்பின வாலிபரை நான் பார்க்கல, என்ன மன்னிச்சிருங்க. இவ தப்பே பண்ணல, மன்னிப்பு கேட்கிறா தன் குடும்பத்துக்காக சொல்லிட்டு, நீங்க ரத்தம் சிந்த வரவும் உங்க கையே பழி வாங்கவும் ஆண்டவர் அனுமதிக்கல அப்படின்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தன்னுடைய வார்த்தையை சொல்றா. அவன் அப்படியே நின்று கேட்குறான். என்ன சொன்னா தெரியுமா? உமக்கு விரோதமா வர்றவங்களாம் அந்த நாபாலா போல ஆயிடுவாங்க சொல்லிட்டு, நான் கொண்டு வந்த காணிக்கையெல்லாம் ஏத்துக்கங்க, என்னுடைய பாதகத்தை மன்னிங்க. பாருங்க, திரும்ப திரும்ப கேட்கிறா மன்னிப்பு. இவ தப்பு செய்யல, மன்னிப்பு கேட்கிறா குடும்பத்துக்காக. உமக்கு ஆண்டவர் நிலையான வீட்டை கட்டுவாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொல்லாப்பும் இடத்துல காணப்படக்கூடாது. உம்மை துன்பப்படுத்துறதுக்கு ஒரு மனுஷன் எழும்புனான்னா அவன் எப்படி போவான் தெரியுமா? கவன்ல வைத்து எரியப்பட்ட கல்ல போல அவன் எரியப்பட்டு போயிடுவான். ஆனால் நீரோ கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுடைய கட்டிலே உம்முடைய ஆத்மா என்ன செய்யப்பட்டு கட்டப்பட்டிருக்கும், கர்த்தரோட கட்டப்பட்டிருக்கும். நீ நல்லா இருப்ப. உன் எதிரி தான் என்ன செய்வான்? கவன்ல வைத்து எரியப்பட்ட கல்லை போல போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா, கர்த்தர் உமக்கு நிச்சயமா நன்மை செய்வார். அப்படி நன்மை செய்யும் பொழுது நீ விருதாவா ரத்த சிந்தி இருந்தால் அந்த நேரம் உமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? உம்முடைய மனசுல ஒரு இடறல் இருக்கும், ஒரு துக்கம் இருக்கும். ஆண்டவர் என்னை இப்படி உயர்த்தியிருக்காரு, நான் அன்னைக்கு அப்படி நானே பழி வாங்கிட்டேனே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதனால இப்ப நீங்க எனக்கு என்ன செய்யாதீங்க, பொல்லாப்பு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் உமக்கு நன்மை செய்யும் பொழுது அடியாளை நினைச்சுக்கங்கன்னு அப்படி தன்னை தாழ்த்தி சொல்றா. அவ பேசின வார்த்தைகள், அவள் ஞானமாய் கொடுத்த அந்த பதில்கள் எல்லாத்தையும் அவன் அப்படியே கேட்டான். கேட்டுட்டு சொன்னான், நல்லது, நீ சொன்ன யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. என் கையை என்ன செய்யக்கூடாது? பழி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் ஆசீர்வதிக்கப்படுவ அப்படின்னு சொல்லி, நீ மட்டும் வரல, விடியறதுக்குள்ள ஒரு நாய் கூட இருக்காது உங்க வீட்டுல சொல்லிட்டு அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடறான். ஒரு வார்த்தை சொல்றான், நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராதிருந்தாயானால். எந்த காரியத்தை நம்ம உடனுக்குடனே செய்யணும், தீவிரமா செயல்படணும், காலம் தள்ளி போடவே கூடாது. நான் உன் சொல்ல கேட்டு உன் முகத்தை பார்த்து இது செய்தேன்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு அவன் திரும்பி போயிட்டான். இங்க வீட்டுக்கு வர்றா, நல்லா குடிச்சிருக்கான் நாபால், ஒரு வார்த்தை அவங்கிட்ட சொல்லலை. அங்க ராஜ விருந்து நடக்குது. இவ எடுத்துட்டு போனது எவ்வளவு, அதுவே அங்க தெரியல பாருங்க. அப்ப எவ்வளவு இருந்திருக்கும் அவங்க கிட்ட, அதுல கொஞ்சம் அவனுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. அடுத்தது பாருங்க, விடிஞ்ச உடனே அவனுக்கு வெறியெல்லாம் தெளிஞ்ச உடனே
இவ போய் உட்கார்ந்து தான் கணவன்கிட்ட நடந்த காரியத்தெல்லாம் சொல்றா. இவ சொல்ல சொல்ல அவன் உள்ள அப்படியே கல்ல போல ஆயிடுச்சு. அவன் இருதயம் செத்துச்சான். வேதம் சொல்லுகிறது, அவன் இருதயம் செத்து கல்லை போல ஆனான். கடவுள் அவனை வாதித்தார். இப்ப நமக்கு விரோதமா ஒருத்தர் ஒரு காரியம் செஞ்சாங்கன்னா நாமே பழி வாங்கக்கூடாது. நம்ம பழி வாங்கலைன்னா கடவுள் நமக்காக செயல்படுவார். 10 நாள் அவன் வாதிக்கப்பட்டு அப்புறம் இறந்து போனான். தாவீது அபிகாயலை திருமணம் பண்ண ஆட்களை அனுப்பி சம்மதம் கேட்குறான். அபிகாயல் அவர்களோடு புறப்பட்டு சென்று 5 தாதிமாரையும் கூட்டி கொண்டு போய் தாவீதுக்கு மனைவியாகிறாள். பாருங்க, அவளுக்கு பொருத்தமற்ற ஒரு வாழ்க்கை துணை அமைந்தாலும் அந்த போராட்ட வாழ்விலும் கூட அவள் இருந்து புத்தியாய் செயல்பட்டு தன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரை, வேலைக்காரங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, இவளுக்கு தாதிமார் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அந்த குடும்பத்தை சார்ந்த உறவு நட்பு நிறைய இருந்திருக்கும். அத்தனை பேர் உயிரையும் காப்பாற்றிட்டான். இப்ப அவ ஒரு அரண்மனையில் வாழும்படி, அதுவும் ஒரு ராணியாக வாழும்படியாக அவள் தாவீதை திருமணம் பண்றா. இப்ப வனாந்திரத்துல இருந்தாலும் அடுத்தவன் என்ன ஆனா, இஸ்ரவேல் முழுவதுக்கும் அவன் பேரரசனாக மாறினான். நம்ம வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. நல்ல ஆண்டவற்றை ஜெபம் பண்ணுங்க, கணவனை மாற்றும்படி கேளுங்க, பிள்ளைகள் தருதலையா இருந்தா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சா உபவாசம் பண்ணுங்க. கடவுள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். காரியம் மாறுதலாய் முடியும். உங்க கணவன் திருந்தலாம், பிள்ளைகள் திருந்தலாம், பிள்ளைகள் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம். எல்லாத்துக்கும் மேல நீங்க ஆண்டவரை நம்பி ஆண்டவரை இறுக பிடிச்சுக்கிடணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் அருளும்படியாக அவரிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்காக உண்மையே தந்த தேவன் எங்களுக்கு வளமான வாழ்க்கையை தருவீராக. முள்ளில் ரோஜா போல ஆண்டவரே சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அந்த ரோஜா மனம் வீசும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். அதை பறித்த பின் அது ஒரு நல்ல இடத்திற்கு செல்லும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். துதி கனம் மகிமை உமக்கே படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமென்.